சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியா மக்களை முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர் நான் சொன்னதுக்கு காரணம் ஏன் கொளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது செகண்டா வச்சுப்போம். கொளத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட வேண்டியது, சேப்பாக் திருவல்லிக்கேணி தேர்டு, அந்த மாதிரிதான் வச்சு நாம இப்ப செயல்பட்டாகணும். இங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்க சமீபத்திலே மிகப்பெரிய அளவுல மழை, அதுவும் இப்ப நீங்க பார்த்தா அன்சீசனல் ரெயின்ஸும் அதிகமா இருக்கு. பருவமழை பருவ காலத்திலே வருவதை விட இங்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த அவர்கள் வியர்வை சிந்தி ரத்தத்தை வியர்வையாக சிந்தி விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு துப்பில்லை. அதுக்கு நம்ம விவசாய மந்திரி நீங்க பார்த்தா இங்க நான் போய் பார்த்தேன், அவங்க செயல் திட்டங்களை பார்த்தா அவர் விவசாய மந்திரி என்று அழைக்க வேண்டாம், இன்றையிலிருந்து அவரை விஷம் பரப்பும் மந்திரி அப்படி நாம சொல்றோம். அந்த மாதிரியாக மிக மோசமான ஒரு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நம்மளுடைய வாக்குகளை பெறுவதற்கு அருகதையற்ற ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் போன தடவை குறுவைக்கு விதைத்த நிலப்பரப்பை விட 2 பங்கு இடத்திலே அவர்கள் விதை விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் தானே, 2 பங்கு நிலப்பரப்புல விவசாயிகள் குறுவை நட்டிருக்காங்கன்னா நான் கேட்கிறேன் மிஸ்டர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, நெல்லு விதைச்ச மறுநாள் அறுவடைக்கு வருமா? குறைஞ்சது 120 நாளாவது ஆகுமா இல்லையா? குறுவை நெல்லா இருந்தாலும் சம்பா நெல்லா இருந்தா 150 நாள் 160 நாள் ஆகும். அப்போ இந்த அரசாங்கம் MRK பன்னீர்செல்வம் எதுக்கு இருக்கார் அமைச்சரா? விவசாயி விதைச்சிட்டு 110 நாள் 120 நாள் கழிச்சுதானே அறுவடை பண்றான். அந்த 120 நாள் நீங்க என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை மூட்டை கட்டுறதையே வேலையா பார்த்தீங்க. விவசாயி கொண்டு வர நெல்லு மூட்டைய மழையில் நனைய விடுறீங்களே மகா பாவிகளே. விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை நீங்கள் வாங்கல, அது மழையில இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய நெல்லை வாங்கினா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல வாங்கறத பத்திரப்படுத்தி வைப்பதற்காக நெல் கிடங்குகளுக்காக 300 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 300 கோடி யார் வயிற்றுக்கு போச்சு? இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு பாரதிய ஜனதா கட்சி கேட்டா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா முட்டா பசங்க ஆட்சியில நீங்க வெள்ளை அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா அவன் வெறுங்கடுதாசா தர்றான். இப்படி தந்தானா இல்லையா? யாரா அவருக்கு பேரு நம்ம பாலு மகன் TRV ராஜாவா? அவரு வெள்ளை அறிக்கைன்னு பத்திரிகையாளர் கூட்டத்தில், அதாவது விவரம் தெரியாத இடத்துல பேசல, பத்திரிகையாளர் கூட்டத்தில் இந்தோ இருக்கு வெள்ளை அறிக்கைங்கிறாரு. இந்த முட்டாள்கள்ட்ட நாம வெள்ளை அறிக்கை ஒண்ணு கேட்கவில்லை, பயமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஆட்சி, பொறுப்பற்ற நபர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள், ஆளத் தெரியாதவர்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தா தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் போதை இந்த ஆட்சி தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், நான் சொல்றத தயவு செய்து பெரியவர்கள் தாய்மார்கள் இதுல தீவிரமாக நாம செயல்பட வேண்டியது வர இருக்கின்ற 110 நாள் 120 நாள். அதுக்கு மேல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஆயுசு இல்லை. ஏனென்றால் 26 மே இறுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு வெற்றி பெறும்.